ஸோ வெல்கம் டு செக்டார் அனாலிசிஸ். நம்ம இப்போ நிஃப்டியும் அதை ஒட்டி செக்டார்ஸும் எப்படி செயல்படுது அப்படின்றத ஒரு வீக்லி அனாலிசிஸா குயிக்கா நம்ம பார்த்துடலாம். அதுக்காக நம்ம இப்போ இந்த சார்ட் அனாலிசிஸ்குள்ள வரோம். ஸோ ஐம் டிஆர் அருள்ராஜன் ஃப்ரம் எக்ட்ரா. குயிக்கா நம்ம அனாலிசிஸ்குள்ள போயிடலாம். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் நிஃப்டி. ஸோ சார்ட்டுக்குள்ள இப்போ நம்ம போக போறோம். லெட் மீ கம் டு நிஃப்டி சார்ட். இப்போ நம்ம நிஃப்டி சார்ட்டை கண்ணில் நம்ம பார்க்குறோம். இதுல இருந்து ஒரு செக்டாரும் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ நிஃப்டியை நம்ம கையில் எடுத்துக்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்ல இருக்குது அப்படின்றதையும் இதுல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நிஃப்டியோட ஓவரால் பிக்சர் அப்படின்றதையும் நம்ம ஒரு செகண்ட் பார்த்துடலாம். ஓவரால் பிக்சர் அப்படின்னு போது வீக்லி பேசிஸ்ல அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ வீக்லியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து இப்போ என்ன பண்ணிருக்கு, ஒரு ரீபவுண்ட் ஆயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அது கீழே இறங்கி இருக்கிறது எந்த அளவுக்கு அது மீண்டும் மேல ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை வந்து நான் வந்து ஒரு ஃபெபனாச்சி மூலமாகவும் நான் செக் பண்றேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபெபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றத பார்க்குறோம். இது ஏறக்குறைய 61.8% வரைக்கும் மேல வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, திரும்பவும் இந்த புல் பேக் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 61.8%ல 24,667 அப்படின்றதான் முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த லெவல்ல ஒரு வேளை அது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது இது எல்லாமே குளோபல் சிச்சுவேஷனை பொறுத்து இல்லையா. ஸோ ஒருவேளை ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் வந்து திரும்ப அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல திரும்பவும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபயர் நடந்துட்டு இருக்குதை நம்ம பார்க்கணும். ஒருவேளை அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபயர் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அது ஒரு போரா மூண்டுடுச்சு அப்படின்னு சொல்லும் போது மார்க்கெட் என்ன ஆயிடும், இந்த சப்போர்ட் லெவல் 24,848 பிரேக் பண்ணி மீண்டும் கீழ் நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதை உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இட் வில் பேக் டு 22,500 நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். ஒருவேளை 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 அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வந்துச்சு அப்படின்னா பிரைஸ் வந்து மேல 24,660 நான் மேல போட்டிருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல அது தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ குட் டைம் ஃபார் த மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 22,670 தாண்டும் போது இது ஒரு பிரேக் அவுட் பைக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம். ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட். ஸோ அதே மாதிரி கீழே 23,800 அது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா கீழே இந்த சப்போர்ட் லெவல அது உடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 23,800 இதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா ஒரு பிரேக் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இதான் குரூஷியல் பாயிண்ட்ல நம்ம இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் குளோபல் சினாரியோ. இப்போ ஓவராலா நம்ம வீக்லி சினாரியோ பார்க்கும்போது இப்போ ஒரு சைட்வேல கடந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 வாரமா ஒரு சைட்வேல இருக்கிறத பார்க்குறோம். இந்த 3 வாரம் சைட்வே அப்படின்றது நாள்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதனுடைய நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்றத நீங்க கணக்கெடுத்து பார்க்கும்போது இது வந்து ஏப்ரல் 13 இருந்து இது வரைக்கும் ஒரு சைட்வேல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதை ஒட்டி முக்கியமான செக்டார்ஸ் எப்படி வேலை பார்க்குது அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். செக்டார்னு போது வில் ஸ்டார்ட் வித் நிஃப்டி பேங்க்ல இருந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நிஃப்டி பேங்க் அதை எடுக்கலாம். ஸோ பொதுவாகவே வந்து நிஃப்டி பேங்க்கும் நிஃப்டியும் ஒரே மாதிரியான ஒரு டைரக்ஷன்ல தான் இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, எஸ். ஸோ நிஃப்டி பேங்கோட சினாரியோ என்னவா இருக்கு அப்படின்றதை இங்க நம்ம பார்க்கணும். ஸோ வீக்லி பேசிஸ்ல பார்க்கும்போது இதுலயும் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரியான ஒரு விஷயத்த முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதுவும் கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரியே தான் இல்லையா, அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணி இறங்கி ஒரு புல் பேக்ல முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். ஆனா இன்னும் வீக்கா தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வீக்னஸ் அப்படின்றது 57,500 தாண்டும் போது ஒரு ஸ்ட்ரென்த் வர்றதை பார்க்கலாம். அதுவும் நடக்கதான் பார்ப்போம். பட் ஓவராலா எப்படி ரெண்டுமே பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரியான ஒரு பிஹேவியர், ஒரு ஸ்பின்னிங் டாப்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அ பிரேக் அவுட் ஆர் அ பிரேக் டவுன் அப்படின்றதான் இருக்குது. இதுக்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல வந்து நம்ம ஆட்டோ செக்டார் பார்க்கலாம். நிஃப்டியோட ஆட்டோ அப்படின்னு நம்ம பார்ப்போம். நிஃப்டி ஆட்டோ. நிஃப்டி ஆட்டோல நம்ம பார்க்கும்போது இதுல ஒரு சூப்பர் டூப்பரான இந்த வீக்லி க்ளோசிங் நம்ம பார்க்குறோம். தட் மீன்ஸ் மார்க்கெட் கொஞ்சம் ஏறுற மாதிரி இருந்தது அப்படின்னா எந்த செக்டார்ல நிறைய பணம் இருக்கு, நமக்கு ஆட்டோ செக்டார்ல பணம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் இது தொடர்ந்து ஏற ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை
இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம மார்க்கெட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு 5% நெக்ஸ்ட் வீக்குள்ள அதுக்கு அடுத்த ஒரு 2 வாரத்துல நம்ம எடுத்தோம்னா ஒரு 5% ஏத்தத்துக்கு இது தயாரா இருக்கிற பாக்குறோம். ஸோ வி ஹாவ் அ புல்லிஷ் வியூ ஆட்டோவை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம எதை பார்க்க போறோம், எஃப்எம்சிஜி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட எஃப்எம்சிஜி செக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி மார்க்கெட் விழும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே எஃப்எம்சிஜில நிறைய இன்வெஸ்ட் பண்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த லாஸ்ட் 1, 2, 3, 4 வீக்ஸ் நடந்தாச்சு. அது வந்து இப்போ முடிவுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல அதுக்கு மேல போக முடியாம திணறதை நம்ம பார்க்குறோம். திஸ் அ குரூஷியல் பாயிண்ட். ஒருவேளை இதை தாண்ட முடியல அப்படின்னு சொன்னா ப்ராஃபிட் புக்கிங் வர ஆரம்பிச்சிடும், மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே ட்ரம்ப்போட முடிவுல இருக்குதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போதைக்கு இதுல வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அதனால ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே 4 வாரம் ஏகப்பட்ட ப்ராஃபிட் இதுல கொடுத்ததுனால கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்ல வெளியில வர்றது நல்லது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபார்மா செக்டரை நம்ம பார்க்கலாம். இதுல வந்து நிஃப்டி ஃபார்மா அப்படின்றத எடுத்துக்கலாம். பொதுவாகவே ஃபார்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் நமக்கு இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஃபார்மா வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் செக்டார் இல்லையா? அப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அதனுடைய லைஃப் டைம் ஹை கிட்ட போனதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஃபார்மா இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட். அப்போ வில் வெயிட் ஃபார் த புல் பேக், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரட்டும், அப்போ நம்ம வாங்கலாம். இதான் வந்து இப்போ இருக்கிறதுலே பெரிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஸோ வீக்லி பேசிஸ்லயும் பார்த்தீங்கன்னாலும் பிரேக் அவுட் ஆனதுனால நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்கோர்ஸ் இதை நம்ம ஓடி போய் சேஸ் பண்ணி வாங்கக்கூடாதுன்றதும் ஒரு கண்டிஷனா நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஒருவேளை அது இறங்கி வந்தது அப்படின்னு சொன்னா அது ரொம்ப நல்லது. இப்போதைக்கு இது இது வந்து கொஞ்சம் இறங்கி வந்தது அப்படின்னு சொன்னா இப்ப இதை நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அடுத்த கட்ட இறக்கம் 38.2% வரைக்கும் வந்தது அப்படின்னா இதை வந்து நம்ம சேஃபா பை பண்றதுக்கான ஒரு இடமாகவும் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்மா இஸ் லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங். ஃபார்மா செக்டார்ல நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால கவனம்ன்றது ஃபார்மா செக்டார்ல பார்க்கலாம். ஃபார்மா செக்டார்ல அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஏதாவது ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் ஏதாவது இருந்தால் 1, 2 கூட ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்மா போயிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார்மால எந்த கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் இப்போ புல்லிஷா இருக்கு அப்படின்றதையும் குயிக்கா ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ ஃபார்மாக்குள்ள வர நிஃப்டி ஃபார்மா. ஓகே, ஸோ நிஃப்டி ஃபார்மா செக்டாரை நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு அதுல இப்ப எதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்றது ஒரே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போதைக்கு எஸ், ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் அப்படின்றத பார்க்கலாம். இதுல வந்து கிளாண்டு, மேன்கைண்ட் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. 1 or 2 நம்ம பார்த்துடலாம் இதுல. அதே மாதிரி லாரஸ் கூட ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஓகே, ஸோ கிளாண்டு, லாரஸ், மேபி ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னு சன்ஃபார்மா அப்படின்னு இருக்கிறத பார்க்குறோம். அதுக்காக ஜஸ்ட் 1, 2 பார்க்கலாம் இதுல. லாரஸ் லேப் எப்படி இருக்கு அப்படி பார்க்கலாம். லாரஸ் லேப் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ லாரஸ்க்கு வந்து ஒரு பெரிய அளவுல ஏற்றம் இப்போ நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் தொடர்ந்து ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதாகவும் நம்ம பார்க்குறோம். ஸோ லாரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அது வாங்கலாமா அப்படின்றத நம்ம யோசிக்கும் போது இது ஒரு ஸ்டடி தான், அது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஏறிச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்துடும் 1265. ஆல்ரெடி இந்த மொமெண்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போதைக்கு இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதனால ஒரு டிப்பு வந்தாதான் வாங்கணுமே ஒழிய இப்ப போய் வாங்குறத தவிர்க்கணும்ன்றதை பார்க்கணும். அடுத்தது கிளாண்ட் பார்த்தீங்கன்னாலும் கிளாண்டு கொஞ்சம் கொஞ்சமா நல்லாவே தான் வந்து டெவலப் ஆகி மேலே ஏறி வந்திருக்குது. ஸோ கிளாண்ட் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து 1904 இன்னொரு 70-80 ரூபா வந்தா செல்லிங் ப்ரெஷர் வரும்ன்றதுனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஏரியாவை பிடிக்கனா பிடிக்கலாம், மற்றபடி வெயிட் பண்ணுங்க, டிப் ஆகட்டும். மேபி இஃப் இட் கம்ஸ் டு 1800, 810 இந்த ரேஞ்சுக்கு வரும்போது வாங்கினா வி கெட் அ பெட்டர் டீல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஏறக்கூடிய அந்த செக்டார்ல இருந்து சில நிறுவனங்கள் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றதுன்றது நல்லது. இது வந்து சன்ஃபார்மா. சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இது இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இவ்வளவு நாள் இருந்துச்சு இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம இதை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இவ்வளவு நாள் இருந்ததை நம்ம பார்த்தோம்.
அந்த ரேஞ்சை விட்டு வெளியில வருதான்னு பார்க்கலாம். அவசரப்படக்கூடாது. ஏன்னா எவ்ரி டைம் வி காட் அ செல்லிங் பிரஷர். இந்த இடத்துல 1935ல அதுக்கான செல்லிங் பிரஷர் இருக்குது இன்னமும். ஆனா அதை தாண்டிச்சுன்னா நமக்கு லைஃப் டைம் ஹையை தாண்டறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கணும். லாஸ்ட் 1 வீக் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பெரிய ஏற்றம் 1600ல இருந்து 1850 பெரிய ஏற்றம் முடிஞ்சிச்சு அதுல. அதனால இந்த இடத்துல இருந்து இந்த மூவ் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அவசரப்படக்கூடாதுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ ஃபார்மால நிறைய வாய்ப்பு இருக்கிறதால நம்ம அதை எடுத்து பார்த்தோம். அது எல்லாமே ஏறி போச்சுன்றதும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். இதுல இன்னும் ஏறாது இருக்கிற கம்பெனிஸை கூட எடுத்து வச்சு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபார்மாக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது நிஃப்டி, ஐடி பார்க்கலாம். ஸோ ஐடி செக்டார் ஏற்கனவே விழுந்து கிடக்கு இல்லையா? கீழே விழுந்து கிடக்கு. ஸோ ஓவராலாவும் பார்த்தீங்கன்னாலும் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது போன வாரம் மோசமா தான் இருக்கு. மார்க்கெட் விழும்போது பெருசா விழுந்துட்டே இருக்கு. இதுல கையை வைக்கலாமான்னா பெட்டர் அவாய்ட் இன் ஜென்ரல் அப்படின்றதான் பொதுவா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு ஃபைனலா நம்ம எடுக்கக்கூடியது நிஃப்டி மெட்டல் ஃபைனல் செக்டார் எடுத்துக்கலாம். நிஃப்டி மெட்டல் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நிஃப்டி மெட்டல் அப்படின்றது வந்து ஃபார்மாக்கு சொன்ன மாதிரி அடுத்த லெவல்ல ஆக்சுவலி நிஃப்டி மெட்டல் வந்து இட்ஸ் கிங் ஆஃப் தி செக்டார் ஃபார் லாங் டைம். ஏறக்குறைய ஏப்ரல் மாசத்துல இருந்து இது வரைக்கும் தான் கிங். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங். இது வந்து ஸ்விங் ஹைல இருக்கு. அவசரப்படக்கூடாது அப்படின்றதும் திரும்ப ஒரு ரிவர்சல் வந்தா வாங்கலாம் மெட்டல் செக்டார் பொறுத்த வரைக்கும். ஆனா ஓவராலா இட் இஸ் இன் அ வெரி ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இட் இஸ் அந்த பை சைட் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஆனா அவசரப்படக்கூடாதுன்றது மட்டும்தான் ஒண்ணு. ஏன்னா தொடர்ந்து இதுல ஏறிக்கிட்டு தான் இருக்கிறத பாக்குறோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா தொடர்ந்து ஏறதுனால இந்த இடம் ஒருவேளை மார்க்கெட் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இறங்குச்சுன்னா தெர் குட் பி அ ஷார்ப் ஃபால். இறங்கி வரட்டும். வரும்போது இதை வாங்குறத பத்தி யோசிக்கலாம். இப்ப அவசரப்பட வேண்டியதில்லை. ஆனா ரிஸ்க் டேக்கர்ஸ் என்ன பண்ண ஒரு பிரேக் அவுட்டுக்கு பார்க்கலாம். ஆனா அந்த பிரேக் அவுட்டை ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா தட் குட் பி அ ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படி கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கறோம். அதனால இப்போதைக்கு நீங்க நிப்டியை ஒட்டி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் செக்டார் அப்படின்னு எதை முடிவு பண்றோம். ஃபார்மா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ், மெட்டல் இந்த செகண்ட் பிளேஸ், அண்ட் ஆட்டோ இந்த தேர்ட் பிளேஸ். இது மூணுமே அந்த பை சைட் ஆஃப் த மார்க்கெட்ல இருக்கு. அதுல மட்டும் இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றது நல்லது. அதுல சில ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சு இந்த வாரத்துக்கு நீங்க ட்ராக் பண்ணலாம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. ஸோ மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுங்க. இந்த செக்டார்ல இந்த வாரம் பணம் பண்ணுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தடுத்து நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு மற்றும் இதை பற்றிய நிறைய தகவல்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணி